வெல்கம் பேக். இது இனியவை என்று புதுயுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. மணி, இன்னைக்கு வந்து குளோபல் பேரண்ட்ஸ் டே இல்லையா? ஸோ பேரண்டிங் பத்தி, பேரண்ட்ஸ் பத்தி நாம பெருசா பேசி இன்ட்ரோ கொடுக்கறத விட நான் ஒரு சூட்டபிளான கெஸ்ட் கூட்டு வந்திருக்கேன். அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் தேவகி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு பொது மருத்துவராக இருக்கிறேன் சென்னையில். இது ஒரு 28 வருடங்களாக நான் ஒரு பொது மருத்துவராக இருக்கேன். கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஐ எம் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர் அண்ட் அ கவுன்சிலர். ஓகே மேம், இப்போ வந்து உங்களுடைய குழந்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஒரு பையன், பேர் சச்சிதானந்தன், 19 வயசாகுது. அவர் 2 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தார். ஒரு எல்லா அம்மா போல் எனக்கு ஒரு அழகான குழந்தை, அப்படி வந்து என்னை விட நல்லா அழகாக கலராக இருப்பான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பட் 2.5 வயசில் அவனுக்கு வந்து ஸ்பீச் வரலன்னு ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சப்போ இந்த ஆட்டிசம்னு ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய ஏன்னா ஒரு 19 வருடங்களுக்கு முன்னாடி ஆட்டிசம்னா என்னன்னு கூட தெரியாது. எங்கள் மெடிக்கல் புக்கில் கூட அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அதை பற்றி படித்து வெளிநாட்டிலேருந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன்லாம் கேட்டு அவரை கஷ்டப்பட்டு வளர்த்து +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, பட் இசைத்துறையில் அவருக்கு ரொம்ப இஷ்டம். நல்லா பாடுவார், நல்ல ட்ரம்ஸ் வாசிப்பார். சரியாக பேச மாட்டார், ஆனால் நல்ல பாட்டு பாடி ட்ரம்ஸ் வாசிப்பார். மேடம், இப்போ சாதாரண ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் ஸ்பெஷல் குழந்தைய வளர்க்குறதுக்குமான வித்தியாசம் என்ன மேடம்? வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. நார்மல் சில்ட்ரனை பெற்ற பேரண்ட்ஸ் என் மேலே கோச்சிக்கூடாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனை வளர்க்குறது கூட கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருக்குது. இந்த காலத்தில் நார்மல் சில்ட்ரனை வளர்க்குறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. என்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நார்மல் சைல்டுக்கு வந்து இயல்பாகவே நேச்சர் வில் டேக் இட்ஸ் கோர்ஸ். அந்த ஒரு வயசுக்குள்ளே அது எந்திரிச்சு நடக்கிறது எல்லாமே, அந்த பேச்சு வர்றது, அப்பா அம்மாவை அறிமுகமாயிக்கிறது எல்லாமே இயல்பாக நேச்சுரலாக வரும். இந்த குழந்தைங்களுக்கும் இருக்குது, இட் இஸ் இன்பில்ட் இன் தெம். ஆனால் என்ன ஆகும்னாக்க, மூளை வளர்ச்சியில் சில குறைபாடுகள் இருக்கிறதுனால இது எல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து முயற்சி எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அதுதான் வித்தியாசம். ஒவ்வொரு விஷயமே இது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இப்போ செரிப்ரல் பால்சி, ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த 3 மாதத்தில் குழந்தை குப்புத்திரணும், அதுவே ரொம்ப டிலே ஆகும். சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச்சே இருக்காது. ஸோ இப்போ ஆட்டிசம் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஸ்பீச் ரொம்ப கம்மி. கம்யூனிகேஷன் வந்து அவனுக்கு வந்து ஒன்று நம்ம சொல்லித்தரணும். அப்படியே சொல்லி கொடுத்து தான் நம்ம வளர்க்கணும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. அண்ட் நார்மல் சில்ட்ரன் படிக்கிற அளவுக்கு இந்த குழந்தைங்க படிப்பில் வருவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கும் நிஜமாவே நிறைய திறமைகள் இருக்குது. தே ஆர் நாட் டிசேபிள்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். அதனால் அழகாக மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே, ஒவ்வொரு மனிதனுக்கும் 8 வகையான அறிவுத்திறன் இருக்கும். அந்த 8 வகை அறிவுத்திறனில் 2 அறிவுத்திறன் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கும் கூட ஏதாவது 2 இன்டெலிஜென்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனை வச்சு இந்த பேப்பர் கப்ஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஓலை கூடை பின்னுறது, இதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. க்ரியேட்டிவாக இருப்பாங்க இந்த குழந்தைங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்களே மேம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து வளர்க்கும் போது இதில் வந்து எந்த மாதிரியான ஒரு கூடுதல் கவனம் வந்து பேரண்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் மேலே செலுத்தணும்? சில ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து மருத்துவ ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ டவுன் சிண்ட்ரோம்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 98 குழந்தைங்களுக்கு, 100 குழந்தைங்கள 98 குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளே நம்ம மேஜராக ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூடுதல் பாயிண்ட்டை அவங்க பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி சில குழந்தைங்களுக்கு நடக்கவே முடியாது. ஸோ எத்தனையோ மதர்ஸ், எத்தனையோ ஃபாதர்ஸ் இன்னும் 28-30 வயசு அந்த குழந்தைங்களுக்கு ஆனாலும் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் வருவாங்க. எங்கேருந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த சக்தி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த குழந்தையோட வெயிட்டை தன்னுடைய இடுப்பில் தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு கூன் போட்டுட்டு பஸ்ஸில் ஏறி வரதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நானே அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு டாக்டராக இருக்கேன். எத்தனையோ பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வராங்க. ஸோ அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ராவான கேர் எடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க வந்து தானாக குளிச்சிக்க மாட்டாங்க, தானாக பல்லு விளக்கிக்க மாட்டாங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங், அன்றாட தேவைகளை கூட நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு தனக்கு என்ன வேணுங்கிறது கூட கேட்க தெரியாது. ஸோ அதை வந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தையோட பழக தாயோ இல்லை கேர்டேக்கரோ
அந்த குழந்தையோட முகபாவம், அந்த குழந்தையோட கண்ணசைவு, அந்த குழந்தையோட பாடி லாங்குவேஜ்னே சொல்லலாம், ஜென்ரலாக பேசணுன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ரியலி சேலஞ்சிங். இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேடம், குழந்தை கேர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பேரண்ட் அப்படின்னா அவங்களோட பொறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்களோட பெற்றவங்களோட கடமை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் அகராதியில் பேரண்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? அந்த கால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லக்கிங்க. 10-12 குழந்தைய பெற்று எப்படி தான் வளர்த்தாங்கன்னே தெரியல. இந்த கால பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது பேரண்டிங் இஸ் அன் ஆர்ட். ஸோ பேரண்ட்டுங்கிறது வந்து இதில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜென்ரலான ஒப்பீனியன் பேரண்ட்டுன்னா அம்மா மட்டும்தான். அது கிடையாது. ஒரு பேரண்ட்டுங்கிறவங்க வந்து அப்பா அம்மா 2 பேரும் சார்ந்த விஷயங்கள் தான். ஃபிஷ்ஷை வந்து நம்ம கொண்டு போய் தண்ணியில் விட்டு அது தானாகவே நீந்திடும், அதுக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்லை. அது மாதிரி ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் எல்லா பேரண்ட்டுமே அதை ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாவோ இதாவோ எடுத்துக்கிறாங்க. அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய முறையாக இருக்கணும். அந்த குழந்தைய இயல்பாக வளர வைக்கணும். அதே சமயம் அந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்தந்த வயதுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் ஒரு அழகான பேரண்ட்டுக்கான ஒரு இது. அதுக்காக மற்ற பேரண்ட்ஸ்க்கு தகுதி இல்லைன்னு இல்லை, பட் இந்த பேரண்ட்ஸ் சூப்பர் பேரண்ட்ஸ். அதே மாதிரி குழந்தைகள்லாம் வந்து எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கணும்? குழந்தைகள் என்னை பொறுத்த வரைக்கும் மலர்கள் மாதிரி. ஸோ குழந்தைகள் வந்து குழந்தைங்களாக இருக்க விடுங்களேன், அதுதான் நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது. ஏன்னா அந்த குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 1 year இன்ஃபென்ட்டுன்னு சொல்லுவோம். 0 to 1 year இன்ஃபென்ட்டுன்னு ஏன்னு சொல்லணும்னா அப்போ தான் அந்த குழந்தை, இப்போ ஆடு மாடுலாம் பார்த்திங்கன்னா பிறந்தோடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் நடக்கிறதுக்கு 1 வயசு ஆகுது. அது 3 மாதத்தில் குப்புத்து உட்கார்ந்து தவழ்ந்து அது எல்லாமே இயல்பாக இருக்கணும். சில குழந்தைங்க ஒரு 2-3 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், அது தப்பே கிடையாது. ஸோ அந்த குழந்தை அந்த 1 வயசில் பேச்சு வரும்போது அதிக கேள்விகள் கேட்கும். இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது. 1 to 2 years வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த குழந்தை அப்போ தான் உலகத்தை தன்னுடைய என்வாயர்மெண்ட்டை சுற்றி பார்க்குது. ஏன் தன்னுடைய ஐடென்டிட்டியே அப்போ தான் அதுக்கு வருது. தான் ஆணா பெண்ணாங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு வருது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு 1008 கேள்வி இருக்கும். சில பேரண்ட்ஸ் அந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து கோவப்படுவாங்க, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைய வந்து நீங்களே வந்து ஓ இது நம்ம கேட்டால் தப்பு அப்படிங்கிற அந்த தவறு, எதுவுமே தவறு இதுங்கிறது இல்லை, நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஸோ குழந்தைய வந்து இயல்பாக குழந்தையாக விட வைங்க. அந்த குழந்தைங்க நல்ல விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் சொல்லித்தரணும். பேரண்ட் இஸ் த ஃபஸ்ட்டு டீச்சர், அப்புறம் தான் ஸ்கூலிங். ஸோ அந்த குழந்தைய இயற்கையாக நேச்சுரலாக அதோட சரௌண்டிங் ரொம்ப முக்கியம், என்வாயர்மெண்ட் ரொம்ப முக்கியம், நல்ல சூழல் அதோடு வளர விடுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல காற்று, நல்ல விஷயங்கள் சொல்லி வச்சு வளர்த்திங்கனாவே அந்த குழந்தைய ரொம்ப இயல்பாக வளர்ந்துடும். மேடம், அடுத்தது வந்து இயல்பிலேயே வந்து குழந்தைய வளர்க்குறது தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அதுக்கு என்ன மேடம் பண்ண முடியும்? சாத்தியமான விஷயம்தான் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிராமப்புறங்களை எடுத்துக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து ரொம்ப அந்த குழந்தைய வந்து அப்படியே பொத்தி சிட்டியில் தான் ரொம்ப பொத்தி வளர்ப்பாங்க. ஆனால் உண்மை தான், ஏன்னா சிட்டியில் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ரோட்லலாம் விட்டுற முடியாது குழந்தைய அப்படி. ஆனால் ஒரு இயல்பாக வளர்க்குறதுன்னு நான் எப்படி சொன்னேன்னாக்க, இப்போது ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருக்கும்போது அதுக்கு ஓரளவுக்கு சுற்றுச்சூழலில் ஒரு க்ரீனரி இருக்கணும், அந்த நேச்சரோடு அது கனெக்ட் ஆகணும், அதுதான் இயல்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தை நடக்கும்போதும் பேசும்போதும் சில விஷயங்கள், சில வார்த்தைகள் சொல்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம பதற்றம் அடைந்துடக்கூடாது, சில கெட்ட வார்த்தைகள் கூட வரலாம். அது வந்து அந்த என்வாயர்மெண்ட்லேருந்து அது கற்றுக்கிறது. ஸோ இயல்பாக எப்படி அந்த குழந்தைய வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நேச்சரோட கனெக்ட் ஆகி அந்த குழந்தைய அந்தந்த ஏஜுக்கு அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்டிங் அந்தந்த ஏஜில் என்னென்ன பண்ணணும்னு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் எல்லாமே இயல்பாக தான் வந்துச்சு. அது எல்லாமே நீங்கள் நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்டயே நாம் கற்றுக்கலாம். நம்ம பெற்றோர்கள் சொன்ன டிப்ஸ் தான், இதுக்கு தனியாக புத்தகம் தேவையில்லை. நம்ம பெற்றோர்கள் எப்படி வளர்ந்தாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு வயிற்று வலி வருதுன்னா அந்த உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் மருந்து கொடுக்குறது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பாட்டி பாருங்கள், ஒரு வெத்தலை எடுப்பாங்க, அதில் இந்த வசம்புன்னு எதையோ ஒன்று தேய்ச்சி வயிற்றில் வைப்பாங்க, 10 நிமிஷத்தில் குழந்தை அழுகையை நிறுத்திடும். ஸோ இந்த மாதிரி சில இயல்பான விஷயங்கள், இயற்கையான விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது. அந்த பாரம்பரிய முறைகளை நம்மளே கூட கற்றுக்கலாம். அதுக்காக நான் எப்போவுமே வயிற்று வலிக்கு வெத்தலை போடணும்னு நான் சொல்ல வரல. அதை வந்து நம்ம பிரித்து பார்க்குற அந்த தன்மை அந்த பேரண்ட்டுக்கு தான் இருக்கணும். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். என் குழந்தைய வளர்க்கும் போது, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லும்போது, மேடம் என் குழந்தைய நான் எப்படி வளர்க்க போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்குன்றாங்க. எதுக்கு பயப்படுறீங்க?
பேரண்டிங்கே ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த காலத்தில் பேரண்ட் ஆகிறதே பெரிய விஷயம். பேரண்ட் ஆகிட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க. நமக்கு ஒரு குழந்தை கிடச்சிருக்கு, தெய்வ நம்பிக்கை இருந்தால் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதை இயல்பாக உங்களோட ஸ்டைலில் வளருங்க. நீங்கள் எப்படி வளர்ந்தீங்களோ அதே சூழல் உங்கள் குழந்தைக்கும் வரணும். அதே இயல்பில் நீங்கள் வளர்க்கலாம். அதுக்காக ரொம்ப கண்டிப்பும் கூடும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் கண்டிப்பு இருந்தது. பட் ஓவராகவும் கண்டிப்பு தேவையில்லை, ஓவராகவும் சைல்டை லீனியண்ட்டாகவும் விட வேண்டாம். இரண்டுமே பேலன்ஸாக வச்சு இயல்பாக வளர்க்கலாம். ஓகே, இயல்பாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ஆனால் அந்த இயல்பு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்கள அவங்களா வளர விடுவாங்க. இப்போ வந்து நடந்து போகுது ஒரு குழந்தை, கீழே விழுந்துருச்சுன்னா சில பேர் இல்லை தூக்காதீங்க, அந்த குழந்தைய எழுந்து வரட்டும். அடிபட்டா கூட வந்து அழுதுனா கூட வந்து பெருசாக அப்படியே வந்து ஒரு எக்ஸாஜரேட் பண்ண மாட்டாங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதை எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸாஜரேட் பண்ணுறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த குழந்தைக்கு அது ஜுரமோ ஏதோ ஒன்று வந்துடுது. ஆனால் வேற இந்த மாதிரி வளர்க்குற இடத்துல வந்து பெருசாக வந்து பாதிப்பு ஏற்பட மாட்டேங்குது. இதுக்கு வந்து அந்த குழந்தையோட இயல்பு காரணமா இல்லை பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பொத்தி 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 வளர்க்குறது தான் காரணமா? திருப்பியும் பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸோட எப்படி அவங்க குழந்தைங்க கிட்ட பழகுறாங்க, மூவ் பண்ணுறாங்கிறத வச்சு தான் குழந்தையோட ஃபஸ்ட்டு ஹீரோவே அம்மா அப்பா தான்மா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வயசு நீங்களே உங்களுடைய அடலசன்ட் ஏஜை தாண்டி வந்திருப்பீங்க. ஒரு 18-19 வயசில் உங்கள் அம்மா மாதிரி எப்படி சேலை கட்டுறது, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது நீங்கள் யோசிச்சிருக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃபாதர் மாதிரி அந்த மாதிரி பண்ணிச்சு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் புடவை கட்டிட்டு டீச்சர் விளையாடும். ஆண்கள் வந்து ஆஃபீஸ் எடுத்துகிட்டு அப்பா மாதிரி ஆஃபீஸ் போகிறேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து பெற்றோர்களை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் மாதிரி ஒரு குழந்தை விழுந்துருச்சு, சில பேரண்ட்ஸ் வந்து அதை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, அதை இயல்பாக விட்ருவாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, இந்த அதிகமாக ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அச்சோ இப்படி ஆயிடுச்சே, அந்த மாதிரி ஆயிடுச்சே, மருந்து எடுத்தா டாக்டர்கிட்ட கூட்டு போ அப்படின்னு சொல்லும் போதே குழந்தைக்கு விழும்போதே இமோஷனலாக ஃபியருங்கிறது ஒன்று உருவாகுது. விழுந்துட்ட, சரி நடந்து முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு வா, காயம் பட்டிருக்கா மருந்து தடவிக்கும், டாக்டர்கிட்ட போகணுமா, குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்கா, குழந்தைக்கு உடனே ஜுரம் வராதுமா, ஒரு 5-6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சில சமயம் குழந்தைங்களுக்கு ஜுரம் வர வாய்ப்பு இருக்குது. சரி ஜுரம் வந்திருக்கா, டாக்டர்கிட்ட கூட்டு போய் மருத்துவம் பார்க்க. இப்படி ஒரு பொறுமையாகவே அதை நம்ம ஹேண்டில் பண்ணமே ஒழிய பதட்டமாக ஹேண்டில் பண்ணோம்னா அந்த பதட்டம் குழந்தைக்கு பற்றிக்கும். ஏன்னா குழந்தை உங்கள் கிட்டேருந்து தான் கற்றுக்குது. அடடா அம்மம்மா அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அந்த பாடி லாங்குவேஜ் அப்பாவோ அம்மாவோ பண்ணும்போது குழந்தைக்கு நம்ம இப்படி விழுந்தா இந்த மாதிரி நமக்கு ஒரு கன்சர்ன் வருது, நமக்கு இப்படி ஒரு கேர் வருது, நம்மளை இப்படி அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு அதுவே அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியருக்கு நீங்கள் விதை போடுவதாக இருக்குது. ஸோ இதில் பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே மேடம், இப்போது நிறைய பேரண்ட் என்னன்னாக்கா, இந்த ஸ்கூலில் என்னோட பிள்ளைங்களை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்லை, அதுக்கப்புறம் தானாக வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரியான மெத்தனை போக்கு சில பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்க முடியும். அது வந்து எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தப்பு? ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அந்த கல்வி முறையில் இவங்களோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, இது எந்த அளவுக்கு சரி? ரொம்ப வேதனையான விஷயம்னா குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் டிசைட் பண்ணிடுறாங்க. அப்ளிகேஷன் கூட ஃபார்ம் வாங்கி வச்சுருவாங்க போல இருக்குது. நான் எந்த பள்ளியும் குறை சொல்ல விரும்பலை. பட் என் குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தால்தான் பெரியாள் ஆவாங்கிறது வந்து ஒரு மாயைன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ மித். குழந்தைங்கிறது வந்து அதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆசிரியர், ஆரோக்கியமான ஒரு பேரண்ட் கிடைச்சா அந்த குழந்தை நல்லாவே வருவான். நான் ஏன் இந்த மார்க் மேக்கிங் மெஷின்றது சொன்னேன்னாக்க, இந்த காலத்து பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப சொல்லணும்னு விருப்பமாக இருக்குது. சில சப்ஜெக்ட்ஸ்லாம் 200க்கு 200 வாங்குறாங்கங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது எப்படி முடியும்? அப்போ குழந்தைங்க வந்து புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எழுதுவாங்களோ? அப்போ அந்த இப்போ ஒரு படிப்பு, ஒரு சயின்ஸில் ஒரு ட்ரீ எப்படி வளருது அப்படிங்கிறத படித்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் எங்கள் ஆசிரியர்கள்லாம் நீ உன்னோட ஓன் வேர்ட்ஸில் கூட எழுது, ஆனால் அதை நீ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனாவே உனக்கு மார்க் உண்டுமாங்க. பட் இப்போ நீங்கள் முழு மார்க்கும் நீங்கள் வாங்குறீங்கன்னா புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுற. ஸோ குழந்தைங்க வந்து மக் பண்ணுறாங்க, தே ஆர் மெமரைசிங் மெஷின்ஸ் ஆகிட்டாங்க. அதுலேருந்து அதை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கான்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த பள்ளியிலும் உங்கள் குழந்தை படிக்கலாம். அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் எதுக்கு? குழந்தைக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறீங்க. இப்போ நாளைக்கு அவன் வந்து இதை படித்து அவன் என்ன ஆகணுங்கிறத வாய்ப்பை ஏன் அவனுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் டாக்டர் ஆகல அதனால் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்கிற அந்த திணிப்பு எனக்கு பிடிக்கல. இப்போ எனக்கும் எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். நானும் டாக்டர், என் ஹஸ்பண்டும் டாக்டர், என் குழந்தை டாக்டர் ஆகிருக்கணும்னு கூட நான் நினச்சிருக்கலாம்.
என் குழந்தை பிறக்கும் போதே என் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் இன்னொரு டாக்டர் பிறந்துட்டாரு. நான் சொல்லிட்டேன், என் குழந்தைய நான் டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன். அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதை தான் நான் படிக்க வைப்பேன். ஏன்னா என் அப்பா, என்னுடைய பெற்றோர் நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை படிக்க வச்சாங்க. அதை தான் நான் முன்னாடி சொன்னேன். நம்ம பெற்றோர்கள்கிட்டயே நம்ம கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து எந்த பள்ளியில் சேர்க்கணுங்கிறது வந்து உங்கள் விருப்பம். தட் இஸ் யுவர் பர்சனல் விஷ். அதில் நான் எந்த குறையும் சொல்ல வரல. பட் இந்த ஸ்கூலில் தான் படித்தா என் குழந்தை நல்லா வருவான், அந்த ஸ்கூலில் தான் நல்லா படித்தா வருவாங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மாயே. குழந்தை எந்த பள்ளியிலும் நல்ல ஆசிரியர்கள், நல்ல பேரண்ட்ஸ், நல்ல உணவு. ஏன்னா ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அந்த காலத்தில் முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள், சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் துறந்தவங்களாக இருப்பாங்க. இப்போ முற்றும் துறந்தவர்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு என்வாயர்மெண்ட். யூ ஆர் கிவிங் அ சைல்டு அன் என்வாயர்மெண்ட் ஃபார் த சைல்டு டு க்ரோ. எஜுகேஷனில் வளர்கிறதுக்கு ஒரு சூழலை உருவாக்குறீங்க, அவ்வளோதான். மணி, இந்த பேரண்டிங் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து எல்லார் மைண்டுக்கும் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறது தான். பேரண்ட்ஸ்னாலே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பேரண்ட்ஸ்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்குது. அதனால தான் குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸை பார்த்தா வந்து பயப்படுவாங்க இல்லையா? பட் அதெல்லாம் வந்து உடைச்சிடணும், அந்த ஒரு இதுவே இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாகிடுவதில் உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் குழந்தைங்கிட்ட நம்ம வாங்கிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா எதாக இருந்தாலும் ஐயோ இதை சொன்னால் நம்ம வீட்டில் திட்டுவாங்களோ அப்படின்ற பயம் மட்டும் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். அதனால் முழுமையான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைங்கிட்ட இருந்து பெற்றவங்க வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த ஷேரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. இப்போ குழந்தைங்களோட வளர்ப்பு முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்க்கும் நிறைய வித்தியாசப்படும் இல்லையா? ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுமே நினைக்கிற விஷயம் என்னோட பிள்ளையை நான் நல்லா வளர்க்கணும், இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த முறைகளில் வந்து ஆரோக்கியமான மாற்றம் தான் இருக்கணும், திணிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பேசிக்கான விஷயமா இருக்கு இல்லையா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு யோசனை இருக்கும். இப்படி வளர்க்கலாமா நம்ம குழந்தைய, எப்படி வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யோசனை இல்லாமல் போகிற போக்கில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த வளர்ப்பு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் வந்து வேறுபடும் இல்லையா? ஸோ இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு இந்த குழந்தைய வளர்ப்பு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்லாம் வருது. ஒன்றுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா மேம், நீங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டீங்க, பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நீ படித்தா உன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நீ வந்து இந்த கோர்ஸ் எடுத்தால் உன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு குழந்தைய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனா இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனா கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? படிக்கணுங்கிறது சொல்லி கொடுக்கறது நல்ல விஷயம். பட் இதை படித்தா தான் நீ நல்லா வருவ, அதை படித்தா தான் நல்லா வருவேன்னு எப்படி சொல்கிறாங்க? மெட்டீரியலிஸ்டிக் கிரவுண்ட்ஸில் இந்த படிப்பை படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த படிப்பை படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கிரவுண்டில் தான் வருது. அப்போ மற்ற படிப்பு படித்தவங்களெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிறது இல்லை. எங்கள் மருத்துவ தொழில் எடுத்துக்கோங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பணத்தில், எவ்வளவோ டாக்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க கைராசியில். படிக்காத பிள்ளைகள் இமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதிகம் மெத்த படித்த பிள்ளைகள் இமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காகவே இருக்காங்க. ஐக்யூவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. அதனால தான் நாங்கள் இப்போ வந்து இமோஷ்னல் கோஷன்ட்டுங்கிறது ஒன்று நாங்கள் யோசிக்கிறோம். இமோஷ்னலாக அவனான சில விஷயங்களை தன்னால் பாதுகாக்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை லெவலில் இருப்பாங்க சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம், டைப் 1 பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவம், எதற்கு எடுத்தாலும் பதற்றம், இப்பொழுது முடித்தாகணும் வாங்க. ஆனால் இப்போ ஒரு சாதாரண ஒரு பிளம்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து வேலை செய்கிறோம். நம்ம வந்து ஏப்பா இந்த பைப்பை இப்படி பண்ணிட்டா நம்ம கோவமாக அவனை திட்டினா கூட சரி சார் நான் சரி பண்ணிடுறேன். அந்த கோவத்தை அவனால் பேலன்ஸாக ஏற்றுக்க முடியுது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் கற்ற விஷயங்கள் வந்து என்னன்னாக்க, எப்படி செஞ்சாலும் இது இப்படி தான் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை, நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ வாழ்க்கை தரத்தை நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, குழந்தைகள் வந்து ஃபேண்டசியில் இருக்க வேண்டியவங்க தான். ஆலிஸ் இன் வண்டர்லேண்டில் இருந்தால் தான் குழந்தை. பட் அந்த குழந்தை வளர வளர ரியாலிட்டியும் நமக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து படிப்பு தேவைங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் இந்த படிப்புனால தான் நீ இந்த இதுக்கு வருவேன், இந்த படிப்பை வச்சாதான் நீ இந்த வருவேன். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் பேசுகிறேன், 1000 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாலில் இருக்காங்க. அதில் வந்து நான் கேட்ட முதல் கேள்வி, பெண்கள் தினத்தன்னைக்கு பேசுகிறேன், எத்தனை பேர் இந்த படிப்புக்கு விரும்பி படிச்சிங்கன்னு.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, 16 பெண்கள் தான் கை தூக்குனாங்க. மீதி எல்லாரும் பெற்றோர்களோட திணிப்பினால் படிக்க வந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் மியூசிஷியன்ஸ் ஆகணும், டான்சர்ஸ் ஆகணும், வேற ஏதோ துறையில் வரணும்னு ஆசை. எவ்வளோ கவலைக்கிடமாக இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. மேடம் இப்போ வந்து பெற்றவங்களோட டைம்னு ஒன்று இருக்கும் மேடம். நான் எப்போவுமே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஆனால் என்ன இருந்தாலும் தன்னோட பிள்ளைங்க கூட பேச வேண்டியது அது உங்களோட கடமையாக இருக்கு இல்லையா? எந்த அளவுக்கு குவாலிட்டி டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வரையறை இருக்குங்களா? குவாலிட்டி டைமுக்கு வரையறையெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னாக்க 2 பேரண்ட்டும் சம்பாரிச்சாதான் ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியும். கல்வி மட்டும் இல்லை, எதுவுமே. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஏன்னா எல்லாமே விலைவாசிங்கனால 2 பேரண்ட்டும் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பியும் நான் பெண்களை சொல்கிறேன், எந்த பெண்களும் என் மேல் கோவப்பட வேண்டாம். ஆண்கள் வந்து ஆண்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து சம்பாத்தி கொடுக்க வேண்டும்ங்கிறது நமக்கு நம்ம ட்ரெடிஷனில் அது கண்டிஷன் ஆயிடுச்சு. பெண்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், வேலைக்கும் போகலாம், அதே சமயம் குழந்தைகளையும் பார்த்துக்கலாம். காலை டைம் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தான் ரொம்ப பரபரப்பான டைம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குழந்தை கிளம்பி ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அப்புறம் நீங்கள் போகிற மாதிரி ஒரு வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாட்களுக்கு. அந்த குழந்தை ஒரு 10 வயது வரும் வரை. ஏன்னா 10 வயசு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு தானாக தன்னுடைய வேலைங்களை செய்து அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கூட பண்ணும், தன்னுடைய திங்ஸை தானே பேக் பண்ணிக்கிறது எல்லாருக்கும். அந்த மார்னிங் டைம் ஒரு 1 hour குழந்தையோட நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் வந்த உடனே கூடுவான அளவுக்கு சமையலை கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு 1 hour நீங்கள் குழந்தைகிட்ட வந்து படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி நீ என்ன படிக்கணும், இன்றைக்கி எந்த சப்ஜெக்ட் உனக்கு முக்கியம், நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கோங்க. அதை ஒரு 1 hour படிப்பு வச்சுட்டு அட்லீஸ்ட் நைட்டு இதுதான் ஒரு அருமையான குவாலிட்டி டைம்னு சொல்லுவேன். நைட்டு ஒரு வேளையாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடும்போது அந்த குழந்தைகிட்ட விளையாட்டாக பேசுறது, அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுறது. ஸ்கூலை பற்றி அந்த சமயத்தை தயவுசெய்து பேசிடாதீங்க சாப்பிடும்போது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அது ஸ்கூலில் தான் இருக்குது. ஹாப்பினஸ்ஸுங்கிறது வந்து நம்ம உருவாக்க தேவையில்லை, அது நமக்குள்ளேயே இருக்குது. அது வந்து நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் இப்போ நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன், அந்த ஸ்மைலே இல்லை. ஸ்மைல் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். ஸ்மைலில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதுலேயே மைல் இருக்குது, MILE, மைல். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த ஸ்மைலை கூட உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்காம எப்போ பார்த்தாலும் கடுகடுப்பாக இருந்தீங்கன்னா குழந்தையும் உங்களை பார்த்து அந்த கடுகடுப்பு ஈஸியாக கற்றுக்கும். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது நீ சிரிக்க மாட்டியா கண்ணான்னு நான் கேட்பேன். இந்த குழந்தைங்க அந்த 1 hour இப்படியே இறுக்கமாக உட்காந்துருக்கும். அப்போ நான் குழந்தைகிட்ட கேட்பேன், ஏமா சிரிக்க கூட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால், மம்மி வரும்போதே சிரிக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டேடி நான் சிரித்து பார்த்ததே இல்லை. உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும், யாருக்கு தான் பிரச்சனைகள் இல்லை? குழந்தைகளுக்கே இருக்குது. ஈஸியாக சொல்லிட்டீங்க படின்னு, அந்த குழந்தை தானே உட்காந்து படிக்குது, அந்த குழந்தை தானே எல்லாமே கற்றுக்குது. ஸோ அதனால் அந்த குவாலிட்டி டைம் ரொம்ப ரொம்ப அவசியம். சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தால் அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 சாட்டர்டேயோ சண்டேயோ ஏதோ ஒரு நாள் கூட போதும், வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட வீட்டு சூழல்லேருந்து வெளியே போய் ஸ்பெண்ட் யுவர் டைம். ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு இயற்கையான ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் சாப்பாடு கூட கட்டிக்க வேணாம், வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தையோட ஃப்ரிஸ்பி விளையாடுங்க. உங்களுக்கு உடலால் விளையாட முடியலையா, சின்ன சின்ன செஸ் கேம்ஸ் ஏதாவது விளையாடுங்க, இல்லை பாட்டு பாடுங்க, அந்தாக்ஷரி பாடுங்க. உங்கள் குரல் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாடுங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ ரசிக்கும் தெரியுமா? குழந்தைங்கள் வந்து எவ்வளோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், குவாலிட்டி டைமில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஹக் அண்ட் கிஸ் டு த சைல்டு. வெள்ளைக்காரன் அதை அழகாக பண்ணுவான். கிளம்பும் போது குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் அவன் ஹக் பண்ணுவான். ஆக்சுவலாக அது சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹக், ஒரு சின்ன ஹக், ஒரு சின்ன ஹாய் செல்லம். எத்தனை பேர் அந்த குழந்தைங்கள செல்லம்னு கூப்பிடுறாங்க இந்த காலத்தில்? அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு நிக்நேம் வைப்பாங்க, புஜ்ஜுக்குட்டி, பட்டுக்குட்டி அப்படின்லாம். எத்தனை பேரண்ட்ஸ் இப்போ அந்த மாதிரிலாம் கூப்பிடுறாங்க? ஒரு வாட்டி கூப்பிடுங்களேன் உங்கள் குழந்தைங்கள, குறைஞ்சா போயிடுவீங்க. செய்யுங்க, இந்த மாதிரி குவாலிட்டி டைம்ஸ் பண்ணுங்க. அது அரை மணி நேரம் ஆனாலும் அந்த அரை மணி நேரம் அந்த குழந்தைக்கு 23 மணி நேரத்துக்கான சக்தியை அது கொடுக்கும். ஓகே, ரொம்ப வந்து தெளிவாக சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி மேம் நம்ம வந்து அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் டாக் வந்து நம்ம முன் வச்சுருந்தோம் இல்லையா?
அந்த விஷயத்துல அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுடைய உடல் உழைப்பு, அவங்க வந்து பாடிலி எக்ஸசைஸ் டெய்லி ரொட்டீன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து மாறுபட்டிருக்கு, வேறுபட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? மாறுபட்டிருக்கு வேறுபட்டிருக்குலாம் சொல்லவே முடியாது, இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த காலத்தில் இருந்த உடல் உழைப்பு இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு இல்லவே இல்லை. எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வந்தப்புறம் விளையாட அனுப்புகிறாங்க. பாரதியார் அழகாக சொல்லியிருக்கார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. நீ இப்போ மாலை முழுதெல்லாம் விளையாட்டு பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டடி லோடு அவ்வளோ இருக்குது, எஜுகேஷன் லோடு அவ்வளோ இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஈவினிங் குழந்தை 4 o'clock வருதா, வந்தோடனே குளிக்க சொல்லாதீங்க, கை கால் அலம்பிட்டு ஜஸ்ட் கிவ் ஹிம் அ ஸ்மால் ஸ்நாக், சின்ன ஸ்நாக் ஏதாவது கொடுங்க. அதுக்குன்னு ஜங்க் ஃபுட்டு கொடுக்காதீங்க, ஜங்க் ஃபுட்டே வேண்டாம். நல்லா உங்கள் வீட்டில் தயாரித்த இட்லியோ தோசையோ 2 கொடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்துட்டு போய் குழந்தைய விளையாட சொல்லுங்கள். சில பேர் சமயம் டாக்டர் சொல்லுவாங்க ஃபுல் வெயிட்டில் விளையாட வேணான்னு. ஆனால் குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, ஏன்னா விளையாடி வந்தோன்னே இன்னும் டயர்ட் ஆகிடும். ஏதாவது லைட்டாக கொடுங்க, போய் நல்லா விளையாட விடுங்க. அந்த குழந்தைக்கு என்ன விளையாடணும்னு தோணுதோ, கிரிக்கெட்டோ ஏதுவோ ஒன்று விளையாடட்டும். நல்ல 1 hour பக்கத்தில் ப்ளே கிரவுண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருந்தீங்கன்னா கீழே இருக்க காம்பவுண்டே போதும் உங்களுக்கு, அதில் போய் நல்லா விளையாடட்டும். 1 hour he has to sweat. இந்த காலத்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு 19-20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவை. அது எந்த கேமாக இருக்கட்டும், அது எதுவுமே கேம்ஸே விளையாடல, குழந்தை எதுவுமே வரலன்னா நீங்களும் சேர்ந்துக்கோங்க, இதுவும் குவாலிட்டி டைம் தான். 1/2 மணி நேரம் உங்கள் குழந்தையை நீங்களே வாக்கிங் அழைச்சிட்டு போங்க, யார் வேண்டாங்கிறா? உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவை. அந்த காலத்தில் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது, மன உளைச்சல் கம்மியாக இருந்தது. இந்த காலத்தில் மன உழைப்பு அதிகமாக இருக்கிறது, அதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது. சௌமியா, எனக்கு தெரிஞ்சு இதை விட வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ விஷயங்கள் குழந்தை வளர்ப்பு பற்றி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும் இல்லையா? இப்போ பேரண்டிங் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கும் இல்லையா? ஆனால் வந்து எல்லாத்தையுமே கிளப் பண்ணி பொதுவாக வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த பார்த்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துட்டு இருக்க மணிவாரன் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா. சௌமியா, நிறைய விஷயங்கள் தேவகி மேடம் சொல்லும்போது நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, இது போய் நிறைய பேருக்கு சேரணும், நிறைய மாற்றங்கள் வரணும், பிள்ளைங்களை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ரெவல்யூஷன் வந்தால் கூட சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் அமையும் இல்லையா? அதே மாதிரி தேவிகா மேம் பேசும்போது வந்து ஒரு விஷயம் வந்து கவனிச்சிங்களா, நல்லா வந்து படித்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் கல்வி வந்து நமக்குள்ள வந்து ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்திது அப்படின்னு வந்து அவங்க பேசுறதை வச்சு எனக்கு வந்து தெரிஞ்சுது. சிமிலர் டு தட் ஜான் ஹோல்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கார். அதை நான் ரீசெண்டாக படித்து வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக வந்து பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நல்லா படித்தா உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக படிக்க படிக்க அந்த கல்வி நமக்குள்ளே வந்து ஒரு பயத்தை வந்து பொறுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ஃபேக்ட் தான் இல்லையா? ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஐயோ இப்படி பண்ணால் இப்படி ஆகிடும்ல, அப்படி பண்ணால் அப்படி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம் இல்லையா? இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய படிக்க தான் நான் என்ன ஷைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாட புத்தகங்கள் மட்டுமே படிப்பாக வச்சுக்க வேண்டாம், மற்ற புத்தகங்களும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. கரெக்ட். அதே மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ், இந்த ரியாலிட்டி பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ரியாலிட்டியாக வந்து சில ஃபேக்ட்ஸ்லாம் வருது, அதை பார்க்கலாமா? நிச்சயமா. ஹாய் லீனா. ஹலோ சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல? நிச்சயமா, அதாவது மீட் பண்ற இன்னைக்கு கூட பிங்க்ல வந்திருக்கோம் பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலர். உங்க முகத்துல அந்த தேஜஸ், அந்த ஹாப்பினஸ் எல்லாம் தெரியுது. கண்டிப்பா, உங்களை பார்த்து அந்த சந்தோஷமே நிறைய இருக்கு. பொதுவா லேடிஸ் அப்படின்னாலே, பெண்கள்னாலே வந்து பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிங்க் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் ப்ளூ ஃபார் பாய்ஸ் அப்படிம்பாங்க. எனக்கு ஃபேவரட்டான கலரும் பிங்க் தான். பிங்க் தான். ஓ சூப்பர். நான் வந்து இன்னைக்கு காலைல ஒரு விஷயம் படிச்சேன் தெரியுமா, என்னன்னாக்க நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் இல்லையா, இவரோட ஆசிரமம் வந்து சபர்மதி ஆசிரமம். ஆமா கண்டிப்பா. இந்த ஆசிரமம் வந்து என்னன்னாக்க, இப்ப எல்லாரும் சாப்பிட வரணும், உணவு வேலை வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன், போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கப்பா சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்ல, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா. அதனால என்ன பண்ணுவாங்களா, அங்க ஒரு மணி வச்சிருப்பாங்க பொதுவான ஒரு இடத்துல. அந்த மணியை வந்து 2 தடவை அடிப்பாங்களாம். ஓகே. இதுல என்ன விஷயம்னா, 2 தடவை அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் அந்த சாப்பிடுற அரை வாசல்ல நிக்கணும்.
அடடடடா, அப்படி ரொம்ப கஷ்டமான காரியமாச்சு. 2 தடவைக்குள்ள போயிடணும் இல்லையா? ஆமா போயிடணும். அதாவது என்னன்னா உடனே எல்லாம் அடிச்சிட மாட்டாங்க. ஒரு மணி அடிச்சு கொஞ்சம் அவகாசம் விட்டு இன்னொரு ஒரு மணி அடிப்பாங்க. ஓ சரி சரி. ஆனா என்னன்னா இதுல விஷயம், 2வது மணி அடிச்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் வந்து லேட் கமர்ஸ். நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, லேட்டா போனாக்க அப்படியே வெளியில நிக்க வச்சிருவாங்க. ஆமா கதவுக்கு வெளில நிக்கணும், இல்லைன்னா ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்ல. அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாப்பிடுற அந்த அறை இருக்கு இல்லையா, அந்த அறையோட கதவு வாசல்ல போய் இவங்க எல்லாம் நிக்கணுமா. ஓகே. இது வந்து அங்க இருந்த ஒரு ரூல்ஸ். ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம காந்தியடிகள் வந்து அந்த 2வது மணி அடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டா போயிட்டாரு. சரி. காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிருக்காரு, அங்க கொஞ்சம் 2வது மணி அடிச்சதுக்கு அப்புறமா லேட்டா போனதுனால இவரும் அந்த பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதவுக்கு பின்னாடியே அவர் வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காரு. அடடா. இது அந்த பக்கமா வந்து அவருடைய சேவகர் ஒருத்தர் பார்த்துட்டு பதறி போயிட்டாராம். என்ன பாபுஜி நீங்க போய் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க முதல்ல உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் இங்கேயே நிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு இது என்னோட ஆசிரம் அப்படிங்கறதுனால நீ என்ன உள்ள கூட்டிட்டு போயிடுறேன். நாளைக்கு வேற ஒருத்தர் லேட்டா வந்தா என்ன சொல்வாரு, அவரும் வந்து இதே மாதிரி காந்திஜியா இன்னைக்கு போனார்ல, நம்ம போறதுக்கு என்ன அப்படின்னு ஒருவேளை உள்ள போகலாம். கண்டிப்பா. இதனால என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தளர்வடைஞ்சிட்டே வரும் இல்லையா. இந்த விஷயம் நடக்கவே கூடாது, ரூல்ஸ் வந்து ரூல்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அவ்வளவு நேரம் கதவுக்கு பின்னாடியே நின்னு இருக்காரு, லேட்டா தான் சாப்பிட்டுருக்காரு. அதாவது இந்த விஷயம் என்னத்த சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவரா இருந்தாலுமே கூட ரூல் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டா அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா அன்னைக்கே காந்திஜி சொல்லியிருக்காரு. ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாவே அவர் இந்த சம்பவம் நடந்திருக்கு, இந்த நடத்தி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்ல. கண்டிப்பா. அதான் சரண்யா, இப்போ நம்ம காந்திஜி பத்தி பேசணும், மகாத்மா காந்தி பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னாலே அந்த சுதந்திர போராட்ட காலம், ஆங்கிலேயர்கள் நம்மள ஆட்சி செஞ்சது, இதெல்லாமே கண் முன்னாடி விரியுது இல்லையா. வெள்ளையர்கள் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடி டக்குன்னு வருது. ஆமா, அதாவது அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா நடந்த ஒரு அதாவது நடந்தேன்னு சொல்ல முடியாது, அவங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய நீதிபதிகள் நீங்க பார்த்திருப்பீங்க சினிமாவில் கூட, அவங்க நீதி வழங்கும் போது தலையில வந்து அந்த சுருள் மாதிரியான, உண்மையா சொன்ன போனா அது விக்கு தான், டோப்பா, அதை வச்சுக்கிட்டு தான் வந்து நீதி வழங்குவாங்க. அதுக்கு பேர் வந்து நூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூக் அதை எதுக்கு போட்டுக்கிட்டு அந்த வெள்ளக்கார நீதிபதிகள் நீதி வழங்குறாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அந்த வழக்கை வந்து நேரிய பார்வையில பார்க்கணும், அதாவது பாகுபாடு எதுவுமே அந்த பார்ட்டிஷன் இல்லாம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு வந்து ஒரு வேளை இந்த நீதிபதி வந்து நீதி வழங்கி அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அந்த குற்றவாளி நீதிபதியை பார்க்கும்போது நீ தானே நீதி வழங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகுது, அப்போ அந்த தனிப்பட்ட அடையாளங்களை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து இன்னைக்கும் கூட இங்கிலாந்துல, லண்டன்ல இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஆனா நாம வந்து சினிமாக்கள்ல தான் இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த நூக் அப்படின்னு வச்சுக்கிறது வந்து லா இஸ் அ லா, ரூல் இஸ் அ ரூல் அப்படிங்கிற மாதிரி, நீதி வந்து எல்லாருக்குமே சமமானது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது வச்சிருக்காங்க இல்லையா. கண்டிப்பா. 2 ஒரு நல்ல அருமையான தகவல்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள், விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா. 2 லேடிஸ் மீட் பண்ணும்போது அரட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நாங்க நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்காகவே சொல்ல போறோம் இல்லையா. அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஆமா மணி, இந்த தகவல் துளிகள்ல ஒரு சில துளிகளாவது ஞாபகத்துல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் உடனே ஓட்டிக்கும், சிலது கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எது எப்படியோ தினசரி இதை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரத்தான் செய்யும். கண்டிப்பா. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். அரசேந்திரன் சார் பேச போறாரு. அவர் பாத்தீங்கன்னா தாகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. அவர் சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தமிழ் மேல எப்பவுமே எனக்கு ஒரு மோகம் இருக்கும். அதனால நான் அவர் பார்க்கும்போதெல்லாம் தமிழ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டே இருப்பேன். இந்த தாகம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்றதையும் நான் தான் கேட்டேன். நான் எப்படி கேட்டேன், அவர் என்ன சொன்னாருன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு தாகம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்றதான் ஐயா கிட்ட கேட்க போறோம். ஐயா, இந்த தாகம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல எப்படி தோன்றுச்சு, அதோட வேர்ச்சொல் வரலாறு என்னவா இருக்கு? தாகம் என்ற இந்த தமிழ் சொல்லை பற்றி தமிழ் அறிஞர்களிடத்திலே ஒரு தவறான கருத்து இருக்கிறது. இந்த தாகம்ங்கிறது வடமொழி சொல். வடமொழி சொல், தமிழ் சொல்லே கிடையாது தாகம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது, தவறான கருத்துன்னு தவறான சொல்றான கருத்து. விடாய் என்ற சொல் வந்து தமிழ்ல இருக்குது. விடாய்னா இந்த தாகத்தை குறிக்கிற ஒரு நல்ல தமிழ் சொல். ஆனால் என்னுடைய ஆய்வில் இந்த தாகம் என்பது நல்ல தமிழ் சொல். இந்த தமிழ் சொல் தான் வடமொழியிலும் இருக்கிறது என்பதை நான் ஆய்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். தகனம், தக என்றால் வெளிச்சம், தகன்னு ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாங்களா, தகிக்குது, உடம்பு தகிக்குதுன்னா சூடுது, அனலா இருக்கு, அதுதான் தகனம் செய்யறோம், எரிக்கிறோம், எரி விட்டுறோம், தகன மேடைலாம் சொல்றோம். இந்த தகங்கிறதுக்கு வெப்பம்னு பொருள். இந்த தாகம்ங்கிறது என்னன்னா உடல் சூடாயிடுது, பேசி கொண்டிருக்கிற பொழுது தொண்டை அடைக்குது,
நெருப்பு வருது, புகைச்சல் வருது, இருமல் வருது. இந்த தாகன்னு ஆகி இது வெப்பமாயிட்டுது, உடல் சூடாயிட்டுது. அதைத்தான் தாகம் என்று நாம் சொல்கிறோம். ஓஹோ. இந்த தாகங்கிற சொல், இப்படி வெப்பத்தை குறித்த சொல் தான் தெலுங்குல திராக். திராகுன்னா தெலுங்குல வந்து இந்த தாகம் தான், விடாய் தான். இந்த திராகன்னுங்கிற சொல் திரகுனாகி ட்ரக் என்று ஆயிட்டுது. ட்ரக்குங்கிற வேலை மொழிக்கு என்ன வேறுனா ட்ரைடு மெட்டீரியல்னு அர்த்தம். பண்டைய காலத்தில் கிரேக்கத்தில் இலை, தழை, பூ இதெல்லாம் வந்து நம்ம போலவே இயற்கை மருத்துவம் தான் உலகத்தில் பழங்காலத்தில் இருந்தது. அதெல்லாம் காய வச்சு உலர்த்தி வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் ட்ரக்குன்னு பேர். அந்த ட்ரக்குங்கிற டிஆர்யூஜி, ட்ரக்குங்கிறது ஃப்ரம் த்ராகுன்னு எழுதி வச்சுருக்காங்க. த்ராகுன்னா உலர்ந்தது, காய்ந்தது. அந்த த்ராக், தேர்ஸ்டியா இருக்குன்னு தொண்டையை சொல்றோம்ல, ரொம்ப தேர்ஸ்டியா இருக்குது அப்படிங்கிறது அந்த த்ராக். இதுல இருந்து த்ரஸ்ட், அதுல இருந்து உருவானதான் ட்ரை. ரொம்ப தொண்டை ட்ரையா போயிட்டுதுன்னு சொல்றோம் இல்லையா. ரொம்ப தாகமா இருக்குதுன்னு சொன்னா அது தாழ்வானது தமிழ். ஆனா ட்ரையா போச்சுன்னா ரொம்ப நல்ல இது, உலகத்துல பெரிய மொழி அது. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ட்ரக், தேர்ஸ்ட், ட்ரை, இந்த டிராட் கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க, வறட்சி. அந்த டிராட், இது எல்லாமே இந்த தாகுங்கிற இந்த தாகம், தகிக்கிறது, தகனம். அந்த தாகங்கிறது தாக், த்ரக், ட்ரக், ட்ரை, த்ரஸ்ட், தர்ஸ்டி, இப்படி எல்லா சொற்களுக்குமே மூலம் இந்த வெப்பங்கிற இதே பொருள் தான். எனவே இந்த தாகம் என்பது தகிக்கிறது, தகனமாக செய்கிறது. அந்த வெப்ப கருத்து தான் தகன்னு ஒளி வீசுது. அந்த தாகம். அப்போ வந்து அந்த வெப்பம், உடல் சூடாயிடுது. அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தான் தண்ணி ஊத்துறோம். ஆமா, வெப்பத்தை தணிக்கிறோம். தாகமா இருக்கு, அடங்கிடுது, கேக்குறோம், போச்சல் அடங்கிடுது. பார்த்தீங்களா, புகைச்சலா இருக்கு அப்படின்றது. தொண்டை புகையுதுங்கிறோம். அப்ப வெப்பத்துல தானே புகையும். கண்டிப்பா. இந்த தகனம், தகித்தல், இதுல இருந்து தான் தாகம் அப்படிங்கிற. தாக் தெலுங்குல த்ராக். அந்த த்ராக் என்பதுதான் த்ரக், த்ரஸ்ட், தர்ஸ்ட், ட்ரை, டிராட், ட்ரக். இது எல்லாத்துக்குமே இந்த தாகங்கிற தமிழ் தான் வேறு. தமிழ் அப்படிங்கிற அந்த தமிழ்ல தாகம் அப்படிங்கிற அந்த சொல்லோட வேறு தான் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து தான் உருவாகி இருக்கு. ட்ரையா எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான், பொருள் ஒண்ணுதான். ஆனா இதுல இருந்து தான் பிரிஞ்சிருக்கு, கிளையா பிரிஞ்சு வேற மொழி பிரிஞ்சிருக்கு. தமிழ் பல மொழிகளா தெரிஞ்சதுங்கிறத ஆய்வு. பிரிஞ்சு போய் சமஸ்கிருதமா இருக்கலாம், லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலமா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மூலம் நம் தாய் தமிழ் தான். அதுல இருந்து அப்ப அப்படிதான் வந்து தாகம் வந்து இப்படிதான் உருவாகி தாகமா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அது வந்து தர்ஸ்ட், அதுல ட்ரையா இருக்கு அப்படிங்கறதும் அதுல தொண்டை ரொம்ப ட்ரையா இருக்குங்கிறதும் அதேதான். நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது இந்த தாகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவறான கருத்துக்கள் இருக்கு. அதான் வடமொழி சொல்லது, வடமொழி சொல் அப்படின்னு இல்ல, தமிழ் அது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து உண்மையான விஷயம் இந்த தாகம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுதான், அதுல இருந்து தான் இவ்வளவு வார்த்தை. தாகம்ங்கிறது எவ்வாறு தமிழ்ல உருவானது என்பதை சொல்ல வரலாறு இருக்கு. அதுக்கும் ஒரு வரலாறு, அதெல்லாம் சொல்ல இங்க நேரம் இல்லை. பரவாயில்ல. இன்னைக்கு இருந்தாலும் இந்த தாகம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் ட்ரை, எனக்கு ட்ரையா இருக்கு, ரொம்ப தேர்ஸ்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம். இந்த தாகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத, தாகம் தீரும் அளவுக்கு இல்லைனாலும் இந்த நேரம் இருக்கிற அளவுக்கு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. அடுத்ததான் ஒரு பகுதிக்கு போகிறோம். ஓகே, இப்போ வந்து நீங்க வெப்சைட் சொல்ல போறீங்க. கண்டிப்பா வந்து இன்னைக்கு டே சம்பந்தமான ஒரு வெப்சைட் தானே? நிச்சயமா, கரெக்ட் தான். அறிவுத்திறனை உங்க அறிவுத்திறன் நம்ம சொல்ல வேணும், அதான் ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அறிவு இருந்தா அது வேற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. சரி, இல்ல வெப்சைட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, parenting.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட். இதுக்குள்ள போகணும் அப்படின்னா குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வந்து டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ தேவிகி மேடம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நம்ம அப்போ சொல்லும்போது கேட்காத இன்னும் நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் கேட்டுக்கலாம். parenting.com அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்பெல் பண்ண போகிறோம். parenting.com அப்படிங்கிறது தான் parenting.com. ஓகே, குளோபல் பேரண்டிங் டேல வந்து பேரண்டிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து இப்போது நாம் கேட்ட கேள்வியை தவிர்த்து சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கே வந்து தோணிருக்கும். ஸோ அது சம்மந்தமான டவுட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த டவுட்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட் இல்லையா? ஸோ எனக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை ஸ்பெல் பண்ணி காமிங்க.
parenting.com parenting.com அப்படிங்கிறது தான் சூப்பரான ஒரு வெப்சைட். அதுவும் இன்னைக்கு டேக்கு சம்பந்தமான வெப்சைட்டே எடுத்துட்டு வந்திருக்கீங்க மணி. யூ டன் யுவர் ஜாப் சூப்பரா. ஆனாலும் நம்ம வந்து இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லையா? ஆமாம், வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புனாதான் நாளைக்கு தேவையான தகவல்கள்லாம் சேகரிக்க முடியும். அதனால் நம்ம இமீடியட்டாக நம்ம கிளம்புறோம். புதியுகம் எஃப்எம்ல இது இனியவை இன்று வித் மீ மணிமாறன் அண்ட் சௌமியா.